கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எவர்களுடைய ஆவியில் எளிமை இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அதாவது பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களுடையது அப்படின்னா அவர்களுக்கு சொந்தமானது. இப்போது உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஐஃபோன் இருக்குன்னா இது என்னுடையதுன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? யாருக்கோன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போது அவர்களுடையதுன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமானது. இப்போ கவனிங்களேன், நான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்பேன், நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்களா அப்படின்னா, வரணும்னு ஆசையாக இருக்குது பிரதர், வந்துடுவேன்னு நினைக்கிறேன், வருவனான்னு சந்தேகமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், நிச்சயம் இல்லாத ஒரு காரியம். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை. ஆனால் பரலோகத்துக்கு வந்துடுவீங்களான்னா நியாய தீர்ப்பு இருக்காம, நியாய தீர்ப்புக்கு பிறகு தான் கர்த்தர் பரலோகத்தை கொடுப்பாராம, அப்படின்னா நான் நிறைய குறைவுள்ளவனாக இருக்கிறேனே, பரலோகத்துக்கு வருவனா இல்லையான்னு தெரியலையே, தடுமாற்றங்கள் உள்ளவர்களாக பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, தேவன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ உன் ஆவியில் எளிமையுள்ளவனாய் வாழ பழகு, ஆட்டோமேட்டிக்காக பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாயிரும். அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, 1 லட்ச ரூபா கொடுத்து பரலோகத்துக்கு போகலான்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எப்படியாவது 1 லட்ச ரூபாய் கொண்டு கட்டிடுவோம், அப்படி தானே? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் ஆவியில் எளிமையுள்ளவனாயிரு. அப்படின்னா என்ன? துரைத்தனம் பண்ணக்கூடாது, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, பெருமை பேசக்கூடாது, ஒருவேளை எடுத்தறிந்து பேசக்கூடாது, கீழ்ப்படியாத கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆவியில் எளிமையுள்ள வாழ்க்கை வாழ்கிறது ஒரு சாதாரண காரியம். என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் ஒரு வெறுமையானவன், ஆண்டவரே அற்பமும் தூசியும் குப்பையுமான என்னை தெரிந்து கொண்டீரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல. அதே மாதிரி உங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் ஒருவேளை எனக்கு சமமானவர்கள் அல்லது எனக்கு மேன்மையானவர்கள், என்னை விட மேன்மையானவர்கள், அப்படி ஒரு சிந்தையோடு இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போங்க. ஒருத்தன் திடீர்னு பைக்கில் குறுக்க வந்தாலும் நம்ம அவனை எரும மாடன்னு திட்ட மாட்டோம். பிரதர் பார்த்து வாங்க பிரதர். யோசித்து பாருங்க, எவர்களுடைய ஆவியில் எளிமை இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களிடத்தில் அன்பாய் பேசுவார்கள். கடந்த நாளிலே என் நண்பன் ஒருவனை என் வீட்டிற்கு வரும்படி அழைத்தேன். என்னோடு கூட பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த நண்பன். அவனை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருந்தேன். இன்றைக்கி அவன் ஊழியம் செய்கிறான். வந்து என் வீட்டில் உட்காந்துட்டு, அப்புறம் பிரதர் ப்ரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அவன் பேசின அந்த வார்த்தையை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய சக நண்பன், பள்ளி தோழன், ஆனால் என்கிட்ட வந்து அவன் பேசும்போது அன்பாக, புன்முறுவலாக, சாஃப்டாக அவன் பேசினதை பார்க்கும்போது நான் யோசித்து பார்த்தேன், நானும் அவனை போல் மாற வேண்டும். அப்போ கவனிங்க, நீங்கள் மற்றவர்களிடத்தில் பழகும் பொழுது, பேசும் பொழுது அவர்களை கனப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி பேச ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயத்தில் ஆவியில் எளிமை வந்துவிடும். என்றைக்கு மற்றவங்களை பார்த்து அவன் தானே, அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி அற்பமாக நினைக்க ஆரம்பிக்கிங்களோ, உங்கள் ஆவியில் எளிமை இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒருத்தன் குடிகாரனாக இருப்பான், ஒருத்தன் கொலைகாரனாக இருப்பான், ஒருத்தன் பொறுக்கியாக இருப்பான், ஒருத்தன் ஆலயத்துக்கே வராத வீணனாக இருப்பான். ஆனாலும் நீங்கள் அவர்கள் நிமித்தம் உங்களுடைய ஸ்பாவத்தை மாற்றக்கூடாது. அது பச்சோந்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா?
பச்சொந்தி, பச்சை மரத்தை கண்டா பச்சை கலராக மாறும், காஞ்ச மரத்தை கண்டா ஒரு டார்க் ப்ரௌனாக மாறும். அப்படி இல்லை. நீங்களும் நானும் மாறுபடுகிறவர்களாக இல்லை. மனிதனுடைய சுபாவத்துக்கேற்ப நம்மளை மாற்றி கொண்டு இருந்தோம்னா உலகத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? குடிகாரனுக்கு மாதிரி பேசுறது, நல்லவே மாதிரி பேசுறது, ஒரு பொறுக்கி மாதிரி பேசுறது, அது தாளந்து இல்லை. நீங்கள் குணப்படலைன்னு அர்த்தம், நீங்கள் மனம் திரும்பலைன்னு அர்த்தம், நீங்கள் இன்னும் பரிதாபமாக இருக்கீங்க, பரலோகத்துக்கு சொந்தமாகலைன்னு அர்த்தம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற மனிதர்களின் சுபாவத்துக்கு தக்க நம்மை மாற்றாம நாம் எப்பொழுதும் அன்பும் தாழ்மையும் பொறுமையும் உள்ளவர்களாக இருந்தால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பரலோக ராஜ்யம். சரியா? ஆகவே ஆவியில் எளிமையுள்ளவர்களாக வாழ பழகுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் வாழ்வது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தை வைத்து ஒரு சில நாட்களாகிலும் ஜெபித்து தங்கள் ஆவியில் எளிமையை கற்றுக்கொள்ள, ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. பர்னபாஸ், கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி நீ சுகமடைகிறாய். ஆண்டவரே, உமது பிள்ளைக்கு கொடுக்கிற தெய்வீக சுகத்துக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் சுகம் வேணுமோ அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.